வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த வாரம் முழுக்கவே கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒருவர் கேட்டிருந்தாரு. என்னன்னா, நீங்க முந்தின நாள் வெந்தயக்களி சொல்லியிருந்தீங்க, அதுல நம்ம நல்லெண்ணெயை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லெண்ணெயில் எள்ளு செஞ்சது, இந்த எள்ளெல்லாம் ஆட் பண்ணும்போது பொதுவாக கரு உண்டானா கரு களையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது சேர்க்கலாமா அப்படின்னு ஒருவர் கேள்வி கேட்டிருக்காரு டாக்டர். ஒரு நல்ல கேள்வி தான். நம்ம என்ன அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, பொதுவாக எள்ளு, நல்லெண்ணெய் இதெல்லாம் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல. அதே மாதிரி கரு உருவாகி வளர்ந்துக்கிட்டு வரும்போது இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு 3 மாதத்துக்கு உள்ளாக அதிக அளவுக்கு எள்ளை சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா களையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம புத்தகங்களையும் சொல்லியிருக்குது, அனுபவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம அதிகமான அளவுக்கு எள்ளை பயன்படுத்தக்கூடாது. அது எப்போ அப்படின்னாச்சுன்னா அந்த கரு உருவான முதல் 3 மாதத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எள்ளு சாப்பிட்டாலும் ஒன்றும் களையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலத்துலேயும் கூட நல்லெண்ணெயோ நம்ம சும்மா தாளிக்கிறதுக்கு எள்ளை போடுறதோ அல்லது சாதத்தில் கொஞ்சம் தூவி சாப்பிட்றதோ எல்லாம் களைக்காது. கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி நம்ம அளவு சாப்பிடும்போது தான் இந்த கரு களையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பொதுவாகவே நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய பொருள் அப்படிங்கிறத நம்ம இதில் தெளிவாக சொல்லணும். டாக்டர், இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான ரெசிபி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி ஒரு மருந்து குழம்பு. பொதுவாக என்னென்னா, பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக அவங்களுக்கு இந்த மருந்து குழம்பு கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா, கர்ப்பப்பை குழந்தை பிறந்ததற்கு பின்னால் இயல்பாகவே அது ஒரு இயல்பு நிலைக்கு வர்றதுக்கும், ஒருவேளை அடுத்த குழந்தை உருவாகிறதா இருந்துச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கறதுக்கும், எந்த காலத்துலேயும் இந்த கர்ப்பப்பையினால் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் ஒரு மருந்து குழம்புன்னு நம்ம ஊரில் வழக்கமாக இருக்குது. இன்னும் சில வீடுகளில் கிராமங்களில் இதை பயன்படுத்திட்டு வராங்க. நாம் நிறைய பேருக்கு தெரியலை, எங்கள் மருத்துவமனைக்கு வர்றவங்க நிறைய பேருக்கே தெரியலை. அப்படிங்கிறதுனால இந்த மருந்து குழம்பை இன்னைக்கு அமிர்தமாக நாம் இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். டாக்டர், இது பொதுவாக இந்த குழந்தை பிறந்த பிறகு தான் எடுத்துக்கணுமா, இல்லை அது எப்படி டாக்டர்? அப்படி குழந்தை பிறந்த பிறகு எத்தனை மாதங்களுக்கு நம்ம இதை எடுத்துக்கணும்? குழந்தை பிறந்த பிறகு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மருந்து குழம்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முதல்ல கொஞ்சம் அடிக்கடி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் நாள் அளவை கூட்டிக்கலாம். இதில் நம்ம முக்கியமாக இன்னொன்று சொல்ல விரும்புகிறது என்ன விஷயம் அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரி மருந்து குழம்பு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது சில வேளைக்கு குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணீராக வயிறு போகலாம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைக்கு தாய்ப்பால் மூலமாக இந்த மருந்து உடம்புக்குள்ளே போகும்போது குடலில் சில பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப தண்ணியாக வெளியே போச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த மருந்து குழம்பை ஒரு 3-4 நாளைக்கு நிறுத்திட்டு திரும்ப குடிக்கலாம். அந்த தகவலையும் நம்ம சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த மருந்து குழம்பை இந்த சமயத்தில் மாத்திரம்தான் சாப்பிடணுன்றது கிடையாது. எல்லா காலங்கள்லையும் சாப்பிடலாம், ஆண்களும் சாப்பிடலாம் அப்படிங்கிற தகவல் தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இந்த மருந்து குழம்புல நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் டாக்டர்? ரொம்ப முக்கியமான மருந்து அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பூண்டு, சின்ன வெங்காயம் இதை நம்ம போட்டு நல்லெண்ணெயில் வதக்கிட்டு, வழக்கமாக புளிக்கு பதிலாக நாட்டு தக்காளி அரைச்சி சாறு மாதிரி ஊற்றி வேக விட போகிறோம். அதாவது எல்லா காயும் போட்டுக்கலாம், ஆனால் இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் மட்டும் போட்டு செய்ய போகிறோம். இந்த காயை போட்டு வெந்துக்கிட்டு இருக்கும்போது சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் கலந்து ஒரு பொடி மாதிரி பண்ணி, இதுதான் மருந்து பொடி. அதாவது இதில் மருந்துகளாக நம்ம சொல்லக்கூடியது பூண்டு, வெங்காயம், இப்போ நான் சொன்ன இந்த கடையில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள். இதெல்லாம் நம்ம கிடைக்கலன்னா பொடியாக கிடைக்கலாம், நம்ம வீட்டிலே லைட்டாக வறுத்து நம்ம பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாம் வறுப்பாக வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை எப்போ வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் கொதித்து வரும்போதே, கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொடியை போட்டு நல்லா கலந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து வந்துட்டோம்னா இந்த மருந்து சரக்குகளில் இருக்கக்கூடிய உள் ஊட்ட பொருட்கள் எல்லாமே அந்த முருங்கைக்காயில் இறங்கிடும். இது இல்லாமல் பிஞ்சு கத்திரிக்காய், சுண்டைக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி காய்களும் போட்டு, எல்லா காய்களும் போட்டு இதில் வைக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட். நம்ம வழக்கமான சாம்பார் மாதிரி இல்லாமல் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இதை நம்ம சூடான சாதத்தில் இந்த மருந்து குழம்பு போட்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா உடலுக்கு உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு குழம்பு இது. டாக்டர், இந்த மருந்து குழம்புல சேர்க்கக்கூடாத காயின்னு ஏதாவது இருக்கா? பச்சை காய்கறிகள் எல்லாமே சேர்க்கலாம். எல்லா பச்சை காய்கறிகளும் வளமாக சேர்க்கலாம். கிழங்கு வகைகள் முழுமையாக நம்ம அதில் சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கு போடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிழங்கு வகைகள், கேரட் போடுறேன் அப்படின்னு போட வேண்டாம். போட்டாச்சுன்னா இதனுடைய தன்மைகள் குறைஞ்சிரும். மற்றபடி பச்சை காய்கறிகள் எல்லாமே நம்ம இதில் சேர்த்து பயன்படுத்தலாம். நிச்சயமா அது எப்படி செய்யறதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை நேர்களுக்கு எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காட்டுட்டு வந்துடுறேன் டாக்டர். செஞ்சுட்டு வந்துடுறேன். டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம்.
மருந்து குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: பூண்டு, வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி அரைச்சி வச்சுக்கணும். பொடிக்கு வந்து ஓமம், சுக்கு மிளகு, வெந்தயம், திப்பிலி, சீரகம், பெருஞ்சீரகம், கடைசியாக மஞ்சத்தூள். இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பொடியாக வச்சுக்க போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். வதக்கி அரைக்க தேவையான பொருட்களை ஒன்றுனா நம்ம போட்டு இப்போ அரைச்சிடலாம். முதல்ல பூண்டு போடுறேன். பூண்டு இப்போ எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைக்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைக்க நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குழம்பு செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி அது எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு, நம்ம இதை போட்டுடலாம். இது கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் காய் போடணுன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் எது வேணாலும் போடலாம். ஆனால் கிழங்கு வகைகளை நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ இது பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. இப்போ ஏற்கனவே திப்பிலி, வெந்தயம், சுக்கு, மிளகு இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி பொடிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ போட போகிறோம். இதான் மருந்து பொடி. காரத்துக்கு இதில் நல்ல மிளகு இருக்குது. இப்போ கொஞ்சம் அதில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். இந்த மருந்து பொடியோட வாசனை ரொம்பவே தூக்கலாக இருக்குது. நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய அருமையான மருந்து குழம்பு ரொம்பவே சூப்பராக நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எங்களுக்கு எழுதுங்க. அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதியில் நேயர்களோட கேள்விகள் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு டாக்டர் என்ன மாதிரியான பதில் சொல்ல போறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டாக்டர் 2 கேள்விகள் எடுத்து வச்சிருக்கோம். முதலாவது நேயர் வந்து கஸ்தூரி காஞ்சிபுரம்லேருந்து எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய இந்த எண்ணெய் வச்சு குளிக்கிறத பற்றி நிறைய சொல்லிட்டு வரீங்க டாக்டர். ஆனால் இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க எண்ணெய் வச்சு குளிக்கும் போது உடனே மூக்கு அடைச்சிக்குது, கோல்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இதை எப்படி தடுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக ரொம்ப காலமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருந்துட்டு திடீர்னு இந்த பச்சை எண்ணெயை அதை வந்து நல்லெண்ணெயாக இருந்ததுன்னா பச்சை எண்ணெயை தலையில் வச்சு தேய்க்கும் போது இந்த மாதிரியான தும்மல் வர்றது, மூக்கடைப்பு வர்றது இயல்பாக இருக்குது சிலருக்கு. அதுவும் அந்த பரம்பரையாக அவங்களுக்கு வந்து அலர்ஜி இருந்தது அப்படின்னா இந்த தும்மல் வர்றதும் வழக்கமாயிடும். அது ரொம்ப காலமாக ஒரு வறண்டு இருக்கக்கூடிய ஒரு பூமியில் நம்ம தண்ணியை கொண்டு போய் ஊற்றினோன்னா என்ன ஆகும்? அதுலேருந்து ஒரு மாதிரி புகை வந்து அப்படியே காஞ்சு போய் ஒரு மாதிரி ஆகும் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடலும் இந்த மண் மாதிரி தான். ரொம்ப நாளைக்கு உடம்புல சூடு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த சூடை தாங்கக்கூடிய சக்தியை உடம்பு தாங்கி 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 ஒரு மாதிரி ஒரு வறட்சியான நிலையிலே இருக்கும். அந்த சமயத்தில் நாம் இந்த எண்ணெயை பச்சை எண்ணெயை தலையில் வைக்கும்போது இந்த மாதிரி தும்மல், மூக்கடைப்பு வர்றது அல்லது கண் எரிச்சல் வர்றது, உடம்புல காய்ச்சலே வர்றது, இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் வரும். இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. முதல்ல அப்படி அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருந்தது அப்படின்னாச்சுன்னா மிளகு, சீரகம்
சின்ன வெங்காயம் இந்த 3யும் போட்டு நல்லா காய்ச்சின எண்ணெயை என்ன பண்ணணும்னா உச்சியில் தேய்ச்சி உள்ளுக்கும் கொஞ்சம் ஒரு 10 சொட்டு குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வெந்நீரில் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்த உடனேயே என்ன பண்ணணும்னா நம்ம மிளகு ரசம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத உடம்புக்கு அறிமுகப்படுத்திட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதலாக தேய்ச்சி அதுக்கப்புறமா முழுமையான எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சுன்னா அந்த தும்மல் வர்றது தடுத்துற முடியும். சரி டாக்டர், அடுத்த நேயர் வந்து யாழினி மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அவங்களோட தாத்தாவோட தம்பி, இவங்க அப்பா, இந்த மாதிரி 2 தரப்புலையுமே, அப்பா சைடு அம்மா சைடு 2 சைட்லையுமே கேன்சர் நிறைய பேருக்கு இருக்கான். இவங்களுக்கும் இவங்க பசங்களுக்கும் கேன்சர் வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. கேன்சர் வராமல் அவங்களோட சந்ததியை எப்படி பாதுகாக்கிறது, அதற்கான வழிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர், கடந்த ஓராண்டாவே இவங்க உணவே அமிர்தம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்களா, இல்லை கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய உணவு வகைகளை பற்றி நம்ம ஆலோசிச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க டாக்டர். இதை பற்றி தனியாக ஒரு நிகழ்ச்சியாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆலோசனையாக சொல்லியிருக்காங்க. நல்ல ஆலோசனை தான். நம்ம வந்து அந்த புற்றுநோயை தடுப்பதற்கான உணவு வகைகள்னு நம்ம ஒரு வாரம் கூட நடத்தலாம். அது ஒரு நல்ல ஆலோசனை தான். நம்ம இப்போ இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இவங்களுடைய பழக்க வழக்கங்களை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். அதில் பழக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு இன்னொரு பக்கம், இந்த 2யும் சரியாக அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பரம்பரையாக வரக்கூடிய புற்றுநோயை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட்டிக்கலாம். அதில் முக்கியமானது அப்படின்னாச்சுன்னா அதிகாலையில் தூங்கி எந்திரிக்கிறது. ஒரு 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளாக காலையில் குடும்பத்தோடு மொத்தமாக சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயமா நான் சொல்கிறேன். தூங்கி எழுறது. வீட்டுக்கு சுற்றிலும் எப்போதுமே ஏதாவது ஒரு பச்சை கீரையோ பச்சை காய்கறியோ விளைய வைக்கிறது. இந்த சூழ்நிலை முழுவதுமே ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலையை அமைச்சுக்கணும். உதாரணத்துக்கு வாசலில் நுழைஞ்ச உடனே ஒரு துளசி மாடம் வைக்கலாம். ஏன்னா முன்ன காலத்துலலாம் அந்த துளசி மாடம் வச்சதுக்கான காரணம் வந்து அது பூஜையாக வழிபடுறது அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு உயர்ந்த சில மூலிகைகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அது வழிபடுறதுனா வேறு ஒன்றும் இல்லை. அது பக்கத்தில் போய் கொஞ்சம் நின்று அந்த துளசி செடியோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் வியப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும். அது கூட நின்றுட்டு நாம் வந்து ஒரு விதமான ஒரு பரிமாற்றத்தை ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எதிர் விளைவுகள், நெகட்டிவ் ஃபோர்ஸ் வெளியாகிறதா இக்காலத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ்லாம் சொல்லுது. இந்த மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய உடல் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு செடிகள், மூலிகைகள் பக்கத்தில் போய் நின்றுட்டு இந்த மூலிகைகள்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உடம்புல ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா கேன்சர் மட்டும் இல்லை, பல விதமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம உடம்பை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக பார்த்துக்கிறாங்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு ஆண்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா உணவுகளுமே எதுவும் குறை கிடையாது. எல்லா உணவுகளுமே புற்றுநோயை தடுக்கக்கூடியது தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறோம். அதில் பச்சை கீரை சாறு 3ல் 1 பங்கும் 2 பங்கு வேக வச்சும் சாப்பிட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பச்சையான காய்கறி சாறு 3ல் 1 பங்கும் 2 பங்கு வேக வச்சும் சாப்பிட சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக கேன்சர் ப்ரிவென்ஷனில் ரொம்ப முக்கியமானது ஃப்ளாக்ஸ் சீடு, அரிசி விதையிலேருந்து செய்யக்கூடிய உணவு வகைகள் நிறைய நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது மாதிரி இயற்கையோடு இணைஞ்சிருக்கக்கூடிய கீரை, காய்கறி, பயிர் வகைகள், பழங்களோடு அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னாச்சுன்னா இவங்க சந்ததிக்கு யாருக்குமே கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க சொல்கிற ஆலோசனைப்படி விரைவில் ஒரு நாள் நம்ம புற்றுநோயை தடுக்கிறதுக்கான உணவு வகைகளை ஒரு வாரம் நம்ம பண்ணலாம். நிச்சயமா டாக்டர், 2 கேள்விக்குமே ரொம்ப அருமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களோட விளக்கத்துக்கு நன்றி டாக்டர். நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை வேறொரு ரெசிபியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.